செங்குலவி எவ்வளோ அழகாக வந்து வெளியிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து இந்த கட்டில் வந்து கூடு கட்டிகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது 3 நாளாக கட்டிகிட்டு இருக்கு. கீழே ஒரு கூடு கட்டி காலையில் நான் பார்த்துட்டேன். அதில் வந்து முட்டை விட்டு அழகாக சின்ன ஒரு புழு இருந்துச்சு. அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து சரி இனிமேல் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து மேலே வந்து இன்னொரு கூடு கட்டுது. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து கட்டிட்டு போச்சு. ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதில் ஆட் பண்ண முடிஞ்சுன்னா நான் உங்களுக்கு பிஐபியில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பார்ப்போம் மறுபடியும் பேச்சு வருது. இந்த வந்துருச்சு இல்லை மறுபடியும் வந்துச்சுன்னா எடுக்க முடியுதா நான் எடுக்கிறேன். பாருங்கள் வந்துருச்சு. அழகாக வந்து மண்ணை வந்து வாயில் கட்டிக்கிட்டு வருது. பார்த்தீங்களா அழகாக வந்து வாயில் வந்து மண்ணை வந்து தூக்கிட்டு வருது. தூக்கிட்டு வந்துட்டு அழகாக கட்டுது. அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நிறைய மித்து சொல்கிறாங்க. பட்டு எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு உயிர் கூடு கட்டுது. ஸோ நல்லபடியாக குஞ்சு பொறித்து அவங்க குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போகணும். அதுதான் எனக்கு விருப்பம். ஸோ இது நிறைய சொல்கிறாங்க யூடியூப்பில். ஸோ கூடு கட்டினா ரொம்ப நல்லது. ஸோ குடும்பத்தில் ரொம்ப நல்ல விசேஷம் நடக்கும். நிறைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். செங்குலவி வீடு கட்டினா கூடு கட்டினா அப்படின்னு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஸோ அதுவும் ஒரு உயிர். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளை அது எது வந்து டிஸ்டர்பும் பண்ணாது. ஸோ அதனால் கூடு கட்டி நல்லபடியாக அவங்க குடும்பம் பெருகி வெளியே போனால் சரி, நல்லபடியாக அவங்க இருந்தால் சரி. அதனால தான் அழகாக போகுது. எப்படி அழகாக கட்டி வச்சு மண்ணை வாயிலிருந்து எடுத்துகிட்டு வந்து அழகாக கட்டுது பாருங்க வீடு.